வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலூடாக மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால், அதாவது இலங்கை அணி தொடர்பான தகவல் தான். அதாவது இலங்கை விசஸ் நியூசிலாந்து அணிகளான 3 போட்டிகளை கொண்ட T20 தொடருடைய முதலாவது போட்டி நேற்றைய தினம் நிறைவுக்கு வந்திருந்தது. இது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது இலங்கை அணி எதனால் தோல்வியடைந்தது, இலங்கை அணி தோல்வியடைவதற்கு என்ன காரணம், அதே போல இலங்கை அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர்கள் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசினார்களா, இலங்கையினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் 2 பேரை தவிர மிகுதமானவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடினார்களா என்ற கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் விடையை இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளான 3 போட்டிகளை கண்ட T20 தொடருடைய முதலாவது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த போட்டி இலங்கை நேரப்படி சரியாக நேற்றைய தினம் 11:30 மணியளவிலே இந்த போட்டி இடம்பெற்றது. குறிப்பாக நியூசிலாந்தை பொறுத்தவரையிலே அது அந்தி நேரமாக இருந்தது. 5:30 மணி அளவிலே இந்த நியூசிலாந்தை பொறுத்தவரையிலே இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த போட்டியிலே இலங்கை அணியினர் தோல்வியடைந்து கொண்டார்கள். இலங்கை அணியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியிலே 6 துடுப்பாட்ட வீரர்கள், அதே போல சகலத்துறை வீரர் வேகப்பந்து வீசி சகலத்துறை வீரராக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை குழாத்திலே யாருமே இல்லை. ஒரே ஒருவர் சமந்து விக்ரமசிங்க தான் இருந்தார். ஆனால் அவர் நேற்றைய போட்டியிலே அவரை இணைத்துக் கொள்ளாமல் 3 வேகப்பந்து வீச்சாளர்களாக இணைத்துக் கொண்டார்கள். ஒருவேளை ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது இறுதியாக பானுக்க ராஜபக்ச வனிந்து ஹசுரங்க வரைக்கும் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடுவார்கள் என்ற நம்பிக்கையில் 3 வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தினார்களா? அப்படி இல்லை என்று சொன்னால், அதாவது நியூசிலாந்து ஒரு சின்ன ஒரு சப்ப டீம், எனவே நியூசிலாந்து மண்ணில போய் வென்றலாம் ஒரு யோசனையில சகலத்துறை துடுப்படுத்தாடி பந்து வீசக்கூடிய ஒருவர் வேகப்பந்து வீசக்கூடிய ஒருவர் இல்லாமல் நாங்கள் விளையாடுவோம், 3 வேகப்பந்து வீச்சாளர்களை நாங்கள் பயன்படுத்துவோம் என்ற நோக்கத்தோடு பயன்படுத்தினார்களோ தெரியாது. இலங்கை அணியினுடைய பந்து வீச்சாளர்களை போட்டு துவசம் செஞ்சிட்டார். குறிப்பா நாங்க பார்த்தோமா இருந்தால் மத்திச பத்திரனோட பந்து வீச்ச நியூசிலாந்து அப்படியே பச்சி செஞ்சிட்டாங்க. குறிப்பாக இந்த 10 ஓவர் வரைக்கும் பெரிதாக ஓட்டங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை நியூசிலாந்து. அதற்கு பிற்பாடுதான் நியூசிலாந்து அடிக்க ஆரம்பித்தார்கள். மிகச் சிறப்பான முறையிலே 2 பேரும் சுமார் 103 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக்கொண்டாங்க. பட்டே கிளப்பிட்டாங்க. இதிலே பந்து வீச்சாளர்களை இலங்கையினுடைய பந்து வீச்சாளரை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையினுடைய பந்து வீச்சாளர் அதிக ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் மத்திச பத்திரனை. ஏன் மத்திச பத்திரனை இந்த அளவுக்கு ஓட்டங்களை விட்டுக் அதுவும் அவர் மன்னிக்க முடியாத விடயம் என்று சொன்னால், அவர் ஒரு நோ போலையும் வீசியிருந்தார். ஃப்ரீ ஹிட்டை யோக்கர் போட்டு தான் அந்த ஃப்ரீ ஹிட்டை வைத்திருந்தார். ஆனால் அந்த ஃப்ரீ ஹிட்டுக்கு 6 ஓட்டம் போகவில்லை. ஆனால் அவருடைய 4 ஓவர்களுக்கு 24 பந்துக்கு அவர் மொத்தமாக கொடுத்த ஓட்ட எண்ணிக்கை 60 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். குறிப்பாக மத்திச பத்திரனை இந்த அளவுக்கு ஓட்டங்களை விட்டுக் கொடுப்பதற்கான காரணம் என்னென்று நாங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது அவருடைய எக்ஷன் கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி தோன்றுகின்றது. அதாவது அவர் முந்தி போடும் பொழுது மலிங்கியை விட அவருடைய இடுப்புக்கு லேசாக உயர்த்தி தான் அவர் பந்து அப்படி வீசுவாரு. ஆனா இப்ப லசித் மலிங்கியுடைய பாணியில அவர் கொஞ்சம் எக்ஸனை மாத்தி பந்து வீசுற மாதிரி இருக்கு. இதன் காரணமாகத்தான் அவருக்கு அதிகமாக ஓட்டங்கள் கொடுக்கப்படுகின்றனவா, அவர் அதிகமாக ஓட்டங்களை கொடுக்கின்றாரா ஒரு கேள்வி ஒன்று எழுப்பக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் ஸ்கோரிஃபர்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 172 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். 8 விக்கெட்டுகளிலிருந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் நியூசிலாந்து அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ரொபின்சன் 11 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 9 பந்துகளுக்கு. அதே போல ரச்சின் ரவீந்திரா 8 ஓட்டம், அதே போல மார்க் செப்மன் 15 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பிலிப்ஸ் 8 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இவர்கள் தான் அதாவது குறைந்த ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் 10 ஓவர்கள் வரைக்கும் பெரிதாக நியூசிலாந்து அணி ஓட்டங்களை பெற்றுக் கொள்ளவில்லை. 62-65 ஓட்டங்களை தான் பெற்றிருந்தார்கள். அதற்கு பிறகுதான் டேல் மிச்சல், அதே போல மிச்சல் பிரெஸ்வெல் இருவருமே ஜோடி சேர்ந்திருந்தார்கள். இருவருக்கு மத்தியில 103க்கு மேல் இணைப்பாட்டத்தை பெற்றுக் கொண்டார்கள். குறிப்பாக பிரெஸ்வெல் பெற்றிருந்தார், அரைச்சதத்தை கடந்திருந்தார், 59 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 33 பந்துகளுக்கு 4 ஓட்டம், அதே போல 6 ஓட்ட மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 178 இருந்தது. சும்மா மத்திச பத்திரன இலங்கையினுடைய பந்து வீச்சாளர்களை துவசம் செஞ்சிட்டாரு. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டெய்லி மிச்சல் 62 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 42 பந்துகளுக்கு 4 ஓட்டம், 6 ஓட்ட மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 147.6 இருந்தது. இருந்தாலும் இவர்களுடைய அந்த இணைப்பாட்டம் தான் கடைசியில நியூசிலாந்து
நியூசிலாந்து அணி 172 ஓட்டங்கள் வரை நியூசிலாந்துக்கு போனது என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. நோ பால் 3, ஒயிட் பால் 4 என்பதாக வீசப்பட்டிருந்தது. மொத்தமாக 7 எக்ஸ்ட்ராவாக ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார்கள். இலங்கையினுடைய பந்துவீச்சு பகுதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நுவான் துசார 4 ஓவர் பந்து வீசி 28 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து விக்கெட் எதுவுமே இல்லை. 3 ஒயிட் பால் வீசி இருந்தார், விக்கெட் எதுவுமே இல்லை. அதே போல பெனுரோ பெர்னாண்டோ 4 ஓவர்கள் பந்து வீசி 22 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். எந்த விதமான ஒயிட் பாலோ நோ பாலோ எதுவுமே போடவில்லை. 10 டொட் பாலை வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க அருமையான முறையிலே பந்து வீசியிருந்தார் பெனுரோ பெர்னாண்டோ. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மகேஷ் தீக்ஷண 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 4 ஓவர் பந்து வீசி 60 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 3 நோ பால் பந்துகளை வீசியிருந்தார். அதே போல வனிந்து அசரங்க 4 ஓவர் பந்து வீசி 33 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். இந்த போட்டியிலே மோசமான முறையிலே ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் மதீச பத்ரன என்பது குறிப்பிடத்தக்க. தொசாரா கூட மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார். இலங்கை அணி சார்பாக அதிகூடிய ஓட்டங்களை T20 போட்டியில் அதிகூடிய ஓட்டங்களை விட்டுக் கொடுத்த ஒரு தரவரிசையிலே 5வது இடத்திலே தற்பொழுது இணைந்து கொண்டால் மதீச பத்ரன். நியூசிலாந்து அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 172 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 8 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியினர் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இந்த ஆரம்பம் அற்புதமாக இருந்தது. இலங்கை அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையில் ஆரம்பம் இருந்தது. 121 ஓட்டங்கள் வரைக்கும் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார்கள். இலங்கை அணியுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பத்னிசங்க, அதே போல குசல் மெண்டிஸ் 2 உபாதைகள் ஏற்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அந்த உபாதையை அப்படியே அவர் சமாளித்துக் கொண்டிருந்தார். பத்னிசங்க மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். அவர் 100 ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். அவர் அடித்திருந்தார், ஆட்டம் இழந்திருந்தார். பத்னிசங்க 90 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த 60 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 3-6 ஓட்டம் மடங்களாக 150 ஸ்ட்ரைக்கர். அதே போல பத்னிசங்க வேகமாக அடித்தாடும் பொழுது குசல் மெண்டிஸ் ஒரு ஸ்லோவான முறையில் நிதானமான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். 46 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 36 பந்துகளுக்கு 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக்கர் 127 இருந்தது. குசல் மெண்டிஸ் அதாவது தேவையில்லாத அந்த சொட்டொண்டுக்கு போயிருப்பார். அதன் காரணமாகத்தான் அவர் ஆட்டம் இழந்திருந்தார். அதே போல குசல் பெரேரா 0, அதே போல கமிந்து மெண்டிஸ் 0, இவ்வாறு 0 பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு பிறகு யாருமே இரட்டை எண்ணில் ஓட்டங்களை பெற்றுக் கொள்ளவில்லை. குறிப்பாக சரித் அசலங்க 3, பானுக ராஜபக்ச 8, வனிந்து ஹசரங்க 5, மகேஷ் தீக்ஷண 1, பெனுரோ பெர்னாண்டோ 4, மதீச பத்ரன 0 என்பதாக ஓட்ட எண்ணிக்கையை பெற்றிருந்தார்கள். இதிலே இறுதி 2 ஓவர்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த இறுதி அந்த 2 ஓவரிலே தான் பத்துன்னிசங்க ஆட்டம் இழந்திருப்பார். காரணம் அதாவது ஓட்டம் 12 பந்துகள் தேவை, 12 பந்துகள் தான் இருக்கின்றது. 21 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பத்துன்னிசங்க அடித்திருப்பார். அதே எல்லையிலே வைத்து எல்லையிலே வைத்து பாய்ந்து அந்த கெச்சை மிகச்சிறப்பான முறையிலே பிடித்திருப்பார். அதுதான் டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. பத்துன்னிசங்கவினுடைய அவுட் தான் நியூசிலாந்தினுடைய வெற்றிக்கு மிக மிக முழுக்க காரணமாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக வந்த யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை. இந்த போட்டியிலே இலங்கை அணியிடம் தான் இந்த வெற்றி இருந்தது. அதாவது 121 ஓட்டங்கள் வரைக்கும் இலங்கை அணியின் கையில் இருந்த அந்த வெற்றியை அப்படியே தூக்கி நியூசிலாந்துக்கு கொடுத்து விட்டார்கள் இலங்கை அணி. மோசமான முறையிலே துடுப்படுத்தாடி இந்த போட்டியிலே தோல்வி அடைந்து கொண்டார்கள் என்பதுதான். மோசமான முறையிலே துடுப்படுத்தாடி இருந்தார்கள், மோசமான முறையிலே பந்து வீசியும் இருந்தார்கள். குறிப்பாக இந்த போட்டியிலே முழுக்க காரணம் ஒரு தோல்விக்கு மூன்று விடயங்கள் இந்த போட்டியினுடைய மிக மிக முக்கியமான ஒரு தோல்விக்கு காரணம். ஒன்றாவது, அவர்கள் ஒரு சகலத்துறை வீரரை இணைத்திருக்கலாம். அதாவது வேகமாக பந்து வீசி துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு சகலத்துறை வீரரை இணைத்திருக்கலாம். அடுத்த பிறகு அவர்களுடைய துடுப்பாட்டம் படுமோசமாக இருந்தது. அதே போல அவர்களுடைய களத்தடுப்பாட்டமும் படுமோசமாக இருந்தது. இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு உங்கள் அத்தனை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேர்களே.